எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அமெரிக்க சந்தை நேத்து நெகட்டிவ்ல தாங்க இருந்தது. நாஸ்டாக் ஒரு 99 பாயிண்ட் டவுனு, S&P 500 ஒரு 16 பாயிண்ட் டவுனு, டவ் ஜோன்ஸ் ஃபிளாட்டா தாங்க இருந்தது. அமெரிக்க சந்தையை பொறுத்த வரைக்கும் இப்போ முக்கியமா எதை எதிர்நோக்கி இருக்கு அப்படின்னா, வருகிற ஜூன் 18ஆம் தேதி மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் இருக்கு. அதுல ரேட் கட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆர்பிஐ மாதிரி அதிரடியா ரேட் கட் பண்ணுவாரா, இல்ல ஜெரோம் பவுல் அவர்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணுவாரா அப்படின்றதுதான் கேள்வி. பட் இன்ஃபிளேஷனை பொறுத்து தான் அவரோட டிசிஷன் இருக்கும் அப்படின்னாலும் கூட டாரிஃப்ல ஒரு கிளாரிட்டி இல்லாம அவர் ரேட் கட் பண்ண மாட்டாரு அப்படின்றது என்னுடைய கருத்துங்க. இன்ஃபிளேஷனை பொறுத்த வரைக்கும் மே மாசத்துல 0.1% ஏறி இருக்குங்க. இந்த மந்த் ஆன் மந்த் ரைஸ் அப்படின்றது 0.1% இருந்திருக்கு. இது ஏப்ரல்ல கம்பேர் பண்றப்ப நல்ல நம்பர்ஸ்ங்க. ஏப்ரல்ல 0.2% ஏறி இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டடோட விட இன்ஃபிளேஷன் டேட்டா ஃபேவரா தான் வந்திருக்கு. இன்ஃபிளேஷன் பொறுத்த வரைக்கும் அட் த சேம் டைம் 10 இயர்ஸ் பாண்ட் டீல் வந்து 4.5% கீழே வந்துருச்சுங்க. 4.41% இருக்கு. அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 80 ரூபாய் விலை ஏறி இருக்குங்க. 9100 இருக்கு. பிரெண்ட் க்ரூடு ஒரு பேரல் வந்து 69.41 யூஎஸ் டாலரா இருக்குங்க. 159 லிட்டர்ஸ். தென் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு பிளாட்டா தாங்க இருக்கு. 85.45 இந்திய ரூபாயா இருக்கு. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்ல ஒரு அப்டேட்ங்க. யுஎஸ்எஃப்டிஏ வந்து மார்ச் 10ல இருந்து மார்ச் 14 வரைக்கும் அவங்களோட அங்கலேஸ்வர் குஜராத் ஏபிஐ யூனிட்ல இன்ஸ்பெக்ஷன் நடத்தினாங்க. அதுல நோ ஆக்ஷன் இண்டிகேட்டர் அப்படின்ற ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை, தொடர்ந்து அவங்களோட ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்க்கு ஒரு நல்ல செய்திங்க. அடுத்து ஐடிசி லிமிடெட்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபுட் பிசினஸ் growth அப்படின்றது சூப்பரா இருக்கு. ஃபினான்ஷியல் 21ல இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. இப்ப சிகரெட் பிசினஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய ரெவன்யூ 2025 ஃபினான்ஷியல் இயர்ல 32,631 crores இருக்குங்க. இது கம்பெனியோட டோட்டல் ரெவன்யூல 44% இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து 75% இருக்குங்க. இப்ப இவங்களோட காம்படிட்டர்ஸ் 2 பேருக்கு எவ்வளவு ரெவன்யூ பண்ணிருக்காங்க, எவ்வளவு மார்க்கெட் ஷேர் இருக்கு அப்படின்னு பார்ப்போமே. காட்ஃப்ரே பிலிப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட ரெவன்யூ ஃபினான்ஷியல் 25ல 4580 crores இருக்குங்க. இது கம்பெனியோட டோட்டல் ரெவன்யூல 68% ரெவன்யூ சிகரெட் பிசினஸ்ல இருந்து அவங்களுக்கு கிடைக்குங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மார்க்கெட் ஷேர் ஒரு 10 to 14% இருக்கு. அடுத்து விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட ரெவன்யூ 1837 crores, கிட்டத்தட்ட 2000 crores இருக்குங்க. இது ஃபினான்ஷியல் 24-25 டேட்டா. இவங்களோட மார்க்கெட் ஷேர் 9% இருக்கு. நம்ம விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோங்க. கொஞ்சம் கடன் அதிகம், டெட் டு ஈக்விட்டி 0.17 பக்கமா இருக்கு. பி வந்து 30 கீழே தான் இருக்கு, 29. பட் இந்த ரெண்டு காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்றப்ப ஐடிசியில நல்ல வேல்யூ இருக்குங்க. பிஇயும் கம்மி, மார்க்கெட் ஷேரும் அதிகம், தென் டைவர்சிஃபைடான பிசினஸ் இருக்கு. ஸோ நம்ம ஐடிசியை தொடர்ந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அடுத்து கார்டன் ரீச்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப், தென் 2 அக்ரிமெண்ட் வேற சைன் பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா 2 கோஸ்டல் ரிசர்ச் வெசல்ஸ் ரெடி பண்றதுக்கு. இந்த கோஸ்டல் ரிசர்ச் வெசல்ஸ் அப்படின்றது ஸ்பெஷலைஸ்டு வெசல்ஸ். எதுக்கு அது பிரத்யேகமா யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஜியாலஜிக்கல் மேப்பிங், மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ஓஷன் ரிசர்ச். அடுத்து மாருதி சுசுகி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து சுசுகி மோட்டார்ஸ் குஜராத்தை மாருதி சுசுகியோட அமால்கமேட் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது மெர்ஜ் பண்ணிக்கிறதுக்கு NCLTA அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலும் அவங்களுக்கு தேவைங்க. மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் இந்த அமால்கமேஷன் அப்படின்றது எதுக்குன்னா அவங்களோட பிசினஸை பூஸ்ட் அப் பண்றதுக்கு, தென் அவங்களோட ஆப்ரேஷன்ஸை கன்சாலிடேட் பண்றதுக்கு, இது ரெண்டும். தென் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்டை குறைக்கிறதுக்காக இவங்க அமால்கமேட் பண்றாங்க. அடுத்து ஐஹெச்ஜி ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ்ல ஒரு அப்டேட். மேனேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க ஆதித்தி கோகுல் ஹோட்டல் இன்ஸ் பிரைவேட் லிமிடெட் கூட. எதுக்கு அப்படின்னா புதுசா அகமதாபாத்ல ஹாலிடே இன் ஹோட்டல் டெவலப் பண்றதுக்குங்க, ஒரு 150 கீஸ்ல. ஸோ இவங்க டெவலப் பண்ண போற ஹோட்டல்ஸ் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா Q3 ஃபினான்ஷியல் இயர் 27ல. கம்பெனிக்கு ஏற்கனவே 50 ஹோட்டல்ஸ் இருக்கு. இது போக நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸ்ல இன்னும் ஒரு 63 ஹோட்டல்ஸ் நாங்க வந்து ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. அடுத்து கோல்டிப்பட்டில்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து பிளாக் ஸ்டோன் அக்வயர் பண்றதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மாசத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோங்க. அதுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. த்ரூ ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் பேசிஸ்ல ஒரு 14.13% ஸ்டேக் எடுப்பாங்க. தென் ஷேர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ல ஒரு 26% ஸ்டேக்கு. அது போக ஓப்பன் ஆஃபர்ல, அதாவது மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருந்து ஒரு 26% ஸ்டேக் வாங்குற மாதிரி தெரியுதுங்க. மொத்தமா ஒரு 70% ஸ்டேக் எடுக்கிறதுக்கு பிளாக் ஸ்டோன் முடிவா இருக்கிறாங்க. அடுத்து ஜி என்டர்டைன்மெண்ட் என்டர்பிரைஸ் லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா ஏர்டெல் டிஜிட்டல் டிவி இருக்கும் இல்லையா, அதுல ஜி சேனல்ஸ் எல்லாத்தையுமே டிடிஹெச் பேக் ஏர்டெல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிருக்காங்க.
ஏற்கனவே டாடா பிளே இதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. அவங்களோட டிஜிட்டல் டிவி டிடிஹெச் பேக்ல ஜி சேனல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. இவங்க 2 பேருமே ஜி சேனலை ரிமூவ் பண்ணதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா ஹையர் டாரிஃப், இது ஒரு காரணம் சொல்றாங்க. தென் கண்டென்ட் வேல்யூ. ஜி என்டர்டைன்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்குங்க. ஆனாலும் கூட நம்ம வந்து ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி அந்த சைடு போக வேணாம், கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன காரணம் அப்படின்றது இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. அடுத்து குவால்காம்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து வியட்நாம்ல ஒரு ஏஐ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் ஓபன் பண்ணியிருக்காங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா ஜெனடிக் ஏஐ அண்ட் ஏஜெனடிக் ஏஐ சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்றதுங்க. எந்தெந்த ஏரியாஸ்ல அப்படின்னா பிசி, பர்சனல் கம்ப்யூட்டர், ஸ்மார்ட் போன்ஸ், தென் ஆட்டோமொபைல்ஸ், தென் ஐஓடி சொல்யூஷன்ஸ், இது எல்லாத்துக்குமே. அடுத்து ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து த ஸ்டாண்டர்ட் அப்படின்ற இன்சூரர்ஸ்க்கு அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா ஏஐ பவர் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ், தென் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ், தென் ஐடி டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த விஷயத்துக்காக எல்லாம் அவங்க வந்து பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஹெச்சிஎல் பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. அதன் மூலமா இந்த டிஜிட்டல் சர்வீசஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்து பாராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்ற நிறுவனத்துல ஒரு அப்டேட்ங்க. ஏற்கனவே கம்பெனி வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து ஜூலை 4, 2025ங்க. ஏற்கனவே உங்கள்கிட்ட லோயர் வேல்யூவேஷன்ல வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஓகேங்க. இப்ப 100 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. அதாவது ஸ்பிளிட் போட்டதுக்கு அப்புறமே கூட அந்த ஏர்னிங்ஸ் வேல்யூவேஷன்ஸ்ல எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அதனால நம்ம இந்த ஸ்பிளிட்டுக்காக போய் உள்ள மாட்டிக்கூடாது. சமீபத்தில் கம்பெனி வந்து ஒரு இஸ்ரேல் நாட்டு ட்ரோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அதாவது ஹெவன் ட்ரோன்ஸ் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தோட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருந்தாங்க. ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு ஒரு சப்சிடரி கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க, பாராஸ் ஹெவன் அட்வான்ஸ்டு ட்ரோன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பாராஸ் டிஃபென்ஸ்க்கு ஒரு 51% ஸ்டேக் இருக்கும். தென் இஸ்ரேல் நாட்டு கம்பெனி ஹெவன் ட்ரோன்ஸ்க்கு ஒரு 49% ஸ்டேக் இருக்கும். அடுத்து மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில 2 அப்டேட்ங்க. ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் புக் அப்படின்றது 13.5% குறைஞ்சிருக்குங்க. இதுல குறிப்பா Q4 ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லோன் அமௌண்ட் டிஸ்பர்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுவும் வந்து 34% கீழே விழுந்திருக்கு. அடுத்த செகண்ட் அப்டேட் எதுல அப்படின்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில இந்தியா ரேட்டிங் அண்ட் ரிசர்ச் வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க கம்பெனியை. ஐஎன்டி ஏ பிளஸ்ல இருந்து ஐஎன்டி ஏ மைனஸா டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் குறிப்பா சொல்றாங்கன்னா கம்பெனியோடைய அசெட் குவாலிட்டி டிட்டோரியேட் ஆயிருக்குங்க. இது ஃபர்ஸ்ட் திங். என்பிஏ வந்து கூடியிருக்கும், அதெல்லாம் இருக்கட்டும். இது போக Q4 ஃபினான்ஷியல் 25ல கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்னும் இன்ஃபியூஸ் பண்ணல. மேபி Q2 ஃபினான்ஷியல் 26ல இன்ஃபியூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அவங்க லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் அன்செக்யூர் லோன் அப்படின்றது பெரிய தொகையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சின்ன சின்ன தொகை தான் கொடுப்பாங்க, ஆனா நிறைய பேருக்கு கொடுப்பாங்க. அதாவது செமி அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா லோன் டிஸ்பர்ஸ் பண்ற குரூப் இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பொறுத்த வரைக்கும். குறிப்பா லோயர் இன்கம் கேட்டகரி பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களதான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ஜாஸ்தி. என்னதான் நம்ம வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருந்தாலும் 1, 2 ரொம்ப மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல கன்சிடர் பண்றது ரொம்ப சேஃப்னு நினைக்கிறேன் நான். அடுத்து இந்தியாவில் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டீ எக்ஸ்போர்ட்ஸ், ஸ்பைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ரெண்டுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. 2024 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டீ எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 10% ஏறி இருக்குங்க. குறிப்பா நார்த் இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 9.79% வந்து இயர் ஆன் இயர் ரைஸ் ஆயிருக்குங்க. எக்ஸ்போர்ட் 154.81 மில்லியன் கிலோகிராம்ஸா இருக்கு. சவுத் இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டீ எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது 10.11% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். 99.86 மில்லியன் கிலோகிராம்ஸா இருக்கு. அடுத்து ஸ்பைசஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிமாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. 6% க்ரோ ஆயிருக்கு இயர் ஆன் இயர் ஃபினான்ஷியல் 25ல மட்டும். இந்த ஸ்பைசஸ் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது புதிய உச்சத்தை தொட்டிருக்கு. கிட்டத்தட்ட $4.72 பில்லியன் ஒர்த் ஆஃப் ஸ்பைசஸ் வந்து ஃபினான்ஷியல் 25ல எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். அடுத்து IREDAல ஒரு அப்டேட். கம்பெனியோட போர்டு ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒரு 2000 crores QIP மூலமா. இதுல ஒரு 50% யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா எல்ஐசி கொடுக்குறாங்க. எந்த பிரைஸ்ல கொடுக்குறாங்க அப்படின்னா 155.14 ஒரு ஷேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது போக சொசைட்டி ஜெனரல், மோர்கன் ஸ்டான்லி இவங்களுக்கெல்லாம் 8%, 9% அப்படின்னு சொல்லி கிடைக்குதுங்க. 12.14 crore ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து கொடுத்துருக்கிற மாதிரி தெரியுது. இப்போதைக்கு கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா 28 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்குங்க. ஆனா இந்த QIP மூலமா எல்ஐசிக்கு 24 to 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்லயே கிடைச்சிருக்கும். ஸோ எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் இது நல்ல இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து பஜாஜ் ஆட்டோல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து கடைசி 2 வருஷத்துல 75,000 எலக்ட்ரிக் 3 வீலர்ஸ் வித்திருக்காங்க. நாங்க ரிக்ஷாஸ் லான்ச் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த அசோக் லேலாண்ட், டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் இது 2 பத்தி பேசுனீங்களே, மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவை கன்சிடர் பண்ணவே இல்லையே. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, டாடா மோட்டார்ஸ் இதுல எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த கம்பெனி பெஸ்டா அந்த கம்பெனி பெஸ்டான்னு நம்ம விவாதம் பண்ண முடியாதுங்க. 2 பேருமே வந்து அவங்களுக்குன்னு ஆள் இருக்கும். அதாவது நம்ம வண்டியும் ஓடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரானா நம்மளுக்கு எதை விலை கம்மியா இருக்கோ அதை தாங்க நம்ம பார்த்து வாங்கணும். ஸோ டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து சீப்பா கிடைக்கும் நம்மளுக்கு.
எம்என்டமும் அதே மாதிரி சீப்பா வந்தது அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். எம்என்டம் பொறுத்த வரைக்கும் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 30 டைம்ஸ் மேல இருக்கும். அதனாலதான் நம்ம அதை பத்தி பேசுறதே இல்லை. அடுத்த ஒரு நண்பர் வந்து டாடா மோட்டார்ஸை இப்ப கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அது 2 ஷேரா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாருங்க. கம்பெனி இன்னும் ரெக்கார்ட் டேட் எதையுமே அனௌன்ஸ் பண்ணவே இல்லைங்க. அது அனௌன்ஸ்மெண்ட்டுக்கே ஆகஸ்ட்டுக்கு மேல ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கும். ரெக்கார்ட் டேட் சொல்றப்ப நானே கூவி கூவி சொல்லுவேன் எல்லாருக்கும். அப்ப நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த ஒரு நண்பர் என்ன கேட்குறாங்க, இந்த பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 30 கீழே இருக்கணும்னு சொல்றீங்களே, அதை வந்து யாரு செட் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு கம்பெனி வந்து ஃபேர்லி வேல்யூட் அப்படின்னா ஒரு 10ல இருந்து 20க்குள்ள இருக்கணுங்க. இந்த பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அப்படின்றது 30 அப்படின்றது த்ரெஷ்ஹோல்டு. அதுக்கு மேல போச்சு அப்படின்னா அது ஓவர் வேல்யூடு. நம்ம வந்து ஸ்மால் கேப் அப்படின்னா ஒரு 15 டு 20க்குள்ள பார்ப்போம். ஒரு சில நிறுவனங்கள் அதாவது ஐடிசி அப்படின்னா 24லயும் நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். இந்த பிரைஸ் டு ஏர்னிங்ஸை வச்சு அண்டர் வேல்யூடா ஓவர் வேல்யூடா அப்படின்னு செட் பண்றது வந்து செக்டாருக்கு செக்டார் மாறுங்க. எமர்ஜிங் செக்டார்ஸ் எல்லாமே வந்து ஹையர் பி லெவல்ல இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா இந்த growth ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ் நினைச்சாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய வேல்யூவேஷன் கொடுப்பாங்க. அதாவது விலை அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் நிறைய கொடுப்பாங்க. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அது எவ்வளவு growth கொடுத்தாலும் சரிங்க, நம்ம 30யை தாண்டி போகவே மாட்டோம். அது போக இந்த பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அப்படின்றது என்னன்னா ஷேர் பிரைஸை ஏர்னிங்ஸ் பெர் ஷேரால நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது தாங்க வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ். அடுத்து ஈஸி ட்ரிப் பிளானர், தென் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், இந்த நிறுவனங்களை பத்தி கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து 30க்கு மேல இருக்குங்க. நமக்கு வந்து 30க்கு மேல இருந்தாலே நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அடுத்து கிரீட்டோ சிஸ்கான் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. பென்னி ஸ்டாக்ஸ் மாதிரி தெரியுதுங்க, அதுக்கு எப்பொழுதுமே நோ தான். அடுத்து ஜேஎம் ஃபினான்ஸை பத்தி கேட்டிருக்காங்க. நம்மள்ட்ட ஏற்கனவே பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், என்பிஎஃப்சி, மைக்ரோ ஃபினான்ஸ், கோல்ட் லோன் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபினான்ஸ் சைடு இதை விட நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குங்க. ஜேஎம் ஃபினான்ஸ் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. 17 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல தான் இருக்கு. இருந்தாலும் இதை விட சீப்பா நிறைய இருக்கு, அதை பார்க்கலாம். அடுத்து நிறைய கேள்விகள் எதுல இருந்தது அப்படின்னா உங்களோட மெயின் லிஸ்ட் வாட்ச் லிஸ்ட் எங்க பாக்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்னுடைய வாட்ச் லிஸ்ட் மெயின் லிஸ்ட் ஆல் டைம் ஹைல இருந்து இப்ப என்ன பிரைஸ்ல இருக்கு, எவ்வளவு தூரம் டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அடுத்து லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாருங்க. மே 2025ல உங்களோட பிரீமியம் growth எவ்வளவு இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்ஐசி ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்குங்க, அதுல எல்லாம் நான் எனக்கு எந்த சந்தேகமே இல்லை. பட் ப்ரொமோட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஷேர் பிரைஸ் ஏறுறப்ப நல்ல வேல்யூவேஷன் போறப்ப அவங்க விற்கிறப்ப ஷேர் பிரைஸ் மறுபடியும் கீழே இறங்கும். நம்ம போய் உள்ள மாட்டிக்க வேணாம் அப்படின்னு நாங்க சொல்றோம். அடுத்து ட்ரீம் ஃபோக் சர்வீசஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருந்தாங்க. ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. அப்ப ரொம்ப ஓவர் வேல்யூடா இருந்ததுங்க. இப்ப பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 22 டைம்ஸ் தான் இருக்கு. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஸ்மால் கேப்பா இருந்தாலும் கம்பெனிக்கு டெட் டு ஈக்விட்டி ரொம்ப கம்மியா இருக்குங்க. 0.04 பக்கமா தான் இருக்கு. பிரைஸ் டு புக் ஒரு 5 டைம்ஸ் பக்கமா இருக்கு. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 இயரா ப்ராஃபிட்ஸ் வந்து தொடர்ந்து குறைஞ்சிட்டே இருக்குங்க. மார்ச் 2024ல இருந்து மார்ச் 2025 வரைக்கும். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் நல்ல ப்ரொமோட்டர்ஸ் மாதிரி தாங்க தெரியுது. அவங்களோட பிசினஸ் மாடல் என்ன, அவங்களுக்கு காம்படிட்டர்ஸ் யார் அப்படின்றதுல எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை. கொஞ்சம் டைம் கொடுங்க. அது போக இந்த ட்ரீம் ஃபோக் சர்வீசஸை யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே எழுதுங்க. கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பேக்கப் யாரு, அதெல்லாம் தொடர்ந்து நம்ம ஸ்டடி பண்ணுவோம். இன்னும் ஒரு 1 வீக் 10 டேஸ்ல ட்ரீம் ஃபோக்ஸை பத்தி தனியா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோங்க. நல்ல நிறுவனம் மாதிரி தான் தெரியுது. நம்மளுக்கு இதுல ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் கிடைக்கலாம். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். வேற ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. நண்பர்கள் கேட்கிற கேள்வியில இருந்து தாங்க நம்ம நிறைய ஷேர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்றோம். நம்ம நிறைய ரிசர்ச் பண்றோம். குறிப்பா ஆதித்யா பிர்லா கேபிட்டல், ஜிஎம் பிவரேஸ், தென் தாமஸ் குக்கு, ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, இது எல்லாமே நண்பர்கள்ட்ட இருந்து வந்த கேள்விதாங்க. இதுல ஆதித்யா பிர்லா கேபிட்டல், தாமஸ் குக் எவ்வளவு தூரம் அப்ரிஷியேட் ஆயிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் நன்றி.